உலகத்தில் எப்பொழுதாலும் எதனாலும் அழிக்க முடியாத கல்வியை கற்பதை சிறந்த வித்தையா பிறரிட்ட ஏவலை செய்து அவரிட்ட உணவை உண்பதை காட்டிலும் நம்மால் முயன்று உழைத்து கிடைத்த உணவு என்பது சிறந்த உணவாகும் என்பர்கள் எங்கே நோக்கி பச்சை பேசுகின்ற புல்வெளிகள் பறந்து விருந்த அற்புதமான பலவிதமான மன்ன மலர்கள் ஓங்கிய மலைகள் உயர்ந்தவை சார்பினை பாபா என்று வரவேற்றார். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய நிலங்கள் 5. மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை என்று இடத்தால் மனிதன் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். இறைவனால் படைக்கப்பட்டது அற்புதமான மனித வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே ஏற்படுகிற இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய செயல்களே. ஆக எண்ணம் நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். எவனொருவன் சொல்லாலும் செயலாலும் நேர்மையாக நடந்து கொள்கிறானோ அவனே இந்த உலகின் ஒப்பற்ற மாமனிதன் என்ற தத்துவத்தை சொல்லும் விதமாக முன்னேற்ற பாதையிலே மனதை வச்சு முன்னேற்ற பாதையிலே மனதை வச்சு முழு மண்ணிலே முத்தெடுத்து பிறவாரே
பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி அற்புதமான நிகழ்வு. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது பரிசாற்றுவதுமாக சிறப்பான இடத்தில் தேடி வந்திருக்கும் மண்ணிமலரும் பூத்து குலுங்கி காத்திருக்கிறார். இந்த காலகத்திலே 5 வயதிலே அடியேன் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றக்கூடிய சிறப்பான காலகட்டம். இன்னவனை இவள் மீது நான் கொண்ட காதலை சொல்லும் விதமாக நான் மலரோடு தனியாக ஏன் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். மலரோடு தனியாக மகராணி உனை காண ஓடோடி இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். மலரோடு தனியாக பாலையும் தண்ணீரையும் ஒன்றாக கலந்து வைத்தாலும் பாடியும் சுவை மட்டும் அறிந்தவனும் அன்னப்பறவை போல ஆளோடும் என்னக்குள்ளே கேட்கும் பொழுதே மனதுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம். இத்தகைய சத்தத்தை கேட்கும் பொழுதே மனதுக்குள்ளே ஏற்பட சந்தோஷம். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில்
பாவாடை தாவணியில் நெற்றி கிழங்கில் ஒரு குங்குமம் போட்டு விற்போன்ற புருவங்கள் உழவி புய போன்ற கண்கள் அண்ணனடை சின்ன உடையும் கொண்ட மங்கை காவல் காக்கின்ற அழகினை பார்க்கின்ற பொழுது ஆதியிலே கொடுத்த வரத்தை நிறைவேற்றக்கூடிய சிறப்பான காலகட்டம். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ முழுமை பெற்ற
என்றளவோ நீதிகின்ற குரலோ வெண்பட்டி நிறம், வெண்ணையின் மடுமடு, கொங்கைகள் இரண்டையும் கண்ணில் பட்டவுடனே கைகளால் தொட்டுவிடும் என்ற துடி. என் தாய்மாமன் மகாவிஷ்ணு ஆனந்த கண்ணிலே பிறந்தவள் அமிர்தவல்லி சுந்தரவல்லி. மகாவிஷ்ணு சிவமுனிவராக பூமியிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற நேரம், அந்த நேரத்திலே மான் மகளாக பூமியிலே என்னுடைய அத்தை மகாராட்சி மாவட்டத்தில் மானின் வடிவமாக உருவம் எடுத்து நடமாடிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே சிவமுனிவரின் தீட்சணிய பார்வையாலே கருவாகி உருவாகி பிறந்தவள் இந்த காதல் நாயகி. இந்த கதையின் நாயகியாக கண்களுக்கு தரக்கூடிய இவள் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே மயக்கம் என்ன சலனம் கற்பனையில் வரும் கதைகளிலே நாம் கேட்டருள்ளுகள் என் காதலுக்கே தரும் காணிக்கையே கவி பாடு மயக்கமிட்டு இந்த மௌனமிட்டு மணி மாளிகை காதலிலே மயக்கமிட்டு இந்த மௌனமிட்டு மணி மாளிகை காதலிலே தரமாட்டேன் மயக்கமிட்டு இந்த மௌனமிட்டு
பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ சந்தோரையோடு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ பெண்ணோவியம் என்று பேரானதோ பாதம் வழியால் மனம் வந்ததோ சந்திரோதயோடு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ இல்லாத இலக்காற்றுக்கில்லாத மலர் இல்லையோ இனி வந்து கொட்டாத கைகள் இல்லையோ மேகம் தருவாத மலரல்லோ காதை கவி சொல்ல முனை சொல்லவோ செவ்வாழை நீ உந்தன் நிலவானதோ தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ முழு நெஞ்சி தொடுகின்ற முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ மொழி நெஞ்சி தொடுகில் நினைப்பல்லவோ நெஞ்சம் பொழிகின்ற பொழியல்லவோ என் மேனி உனதன்றி இது பெண்ணானதோ அலையோடு பிறவாத கடலில்லையே நிலத்தோடு நடக்காத உடலில்லையே அலையோடு பிறவாத கடல் அல்லவோ நிலத்தோடு நடக்காத உடலில்லையே தருவாத கஞ்சாடை கவி சொல்ல உரை சொல்ல இதழோடு இதழ் வைத்து முகமோடவோ இருக்கின்ற முகப்பால் திறப்பானவோ கஞ்சாடை கவி சொல்ல உரை சொல்ல சன்றோரையோடு பின்னானதோ சிறப்பான மாநில தேர்வு விழாவுக்கு வந்துறாதா ஆத்தாடி ஐயா வாங்க ஐயா தாங்கள் யாருங்க? வெள்ளிமலை சேர்ந்த வேடுவன் வெள்ளிமலை சேர்ந்த வேடுவன். ஐயா இங்க எதுக்காக வந்தீங்க? உன்னை தேடி வந்தேன். என்னைய தேடி வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? உன்னை தேடி வந்தா உன்னை தேடி வந்திருக்கேன். சரி, நான் தேடி வந்த ஒண்ணு வேற. வேற என்ன? அழகான அழகானதுனா? அற்புதமான அற்புதமான சிறப்பான சிறப்பான இதை போன்ற ஒன்றை இதுவரை பார்த்தது கிடையாது. இதுவரை பார்க்காத என்னது? பார்த்த ஒன்றை கையால் பிடிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு விட்டது. அது என்னதுன்னு? என்னது? அது என்னது? ஒன்னது இல்லையா? என்னதுயா? அது என்னதுன்னு?
அது என்னங்கன்னு கேட்டேன். அப்படி கேளு, என்ன அதுன்னு கேளு, என்னங்கன்னு கேளு. என்னது அப்படின்னா ஒன்னது இல்ல, அது என்னது நான் சொல்லிட்டேன். சரி சரி. தேடி வந்தது ஒரு பெண்மான். பெண்மான். மான் எங்க பாத்தீங்க? எனக்கு சொந்தமான இடம். உங்களுக்கு சொந்தமான இடம்னா? வெண்மலை வேதண்டம் வியர்த்தமனக்கூடிய பலவிதமான ஏப்பா முடிச்சிருக்காளுங்களை தனித்து வச்சு விடு. நியாயமா மணி 5 ஆனா சரி, முடிச்சிருக்காளுங்களை தனித்து வைக்கிறது நியாயம். வேற ஒண்ணும் இல்ல, அவர் 5 போட்டிருக்காரு, இன்னும் ஒண்ணு கம்மியா இருக்கு. ஆக வெள்ளிமலை எனக்கு சொந்தமான இடம். வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கீங்க. ஆமா 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 ஆமா. மானை தேடி வந்திருக்கீங்க. மான் எங்க இருக்கு? மானுக்கு தான் இருக்கு. இங்க இருக்கு. அது என்ன செய்ய போறீங்க? ஏயா பெண்மான்னு சொல்ற என்ன செய்ய போறீங்கன்னா கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், என் பக்கத்துல வச்சு பாத்துக்கிறேன். உனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்கு பாருங்க. யாருனாலும் ஒரு மானை பிடிச்சி யாராலும் முத்தம் கொடுக்க முடியுமா? இல்ல முத்தம் கொடுக்க முடியுமான்னு கேட்க. நாயை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உலகத்துல எதையோ கட்டி பிடிச்சி முத்தம். நான் எனக்கு பிடிச்சமான மானை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் தப்பா? நீங்க மானை தேடி வந்தவன் வேடுவன். ஐயா மானிங்க இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க, நானும் ஏத்துக்கிட்டேன். ஆனா மத்தாள் மாதிரி மானிங்க வரல, மான் இல்ல. சரி போங்கன்னு சொல்றவன் நான் கிடையாது. சரி உங்க மான் இங்கதான் இருக்கு. நீங்க திறமையான ஆளுத்தேன், நல்ல ஒரு வேடுவர்தேன், மானை பிடிச்சிருவீங்கன்னு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இங்க வாங்க. இப்ப வேடுவர்னு சொல்றீங்கல்ல, இப்ப தெய்வம், நம்ம தெய்வம் என்ன தெய்வம் சொல்லுங்க? கருப்பசாமி. கருப்பசாமின்னு இருக்கு. ஆமா. ஐயனார் இருக்கு, காளியம்மன் இருக்கு. ஏன்னா இது போன்ற மந்தையம்மன் இருக்கு. இது போன்ற பல தெய்வங்கள் இருந்தாலும் இந்த பூலகத்துல சிவபெருமான் கோவில் நிறைய இருக்கு. சிவன் கோவில் நிறைய இருக்கு, அதிகமா இருக்கு. ஆனால் இன்னைக்கும் இது நாள் வரையிலும் காலையில அந்த அந்த பிரம்ம முகூர்த்தத்துல சரி இன்னமும் எல்லா கோயிலும் விபூதி கொடுப்பாங்க. ஆனா ஒரு சிவன் கோவில்ல மட்டும் ஒரு மனுஷன் இறந்துட்டால் அந்த இறந்தனுடைய அந்த அந்த சாம்பல் அள்ளி கொண்டாந்து இன்னும் பூஜை பண்ணி அது விபூதியா கொடுக்குறாங்க. அது எந்த இடத்துல? உனக்கு இது தேவையா? எனக்கு தேவையா இல்லைன்னா கிடையாது. அப்புறம் மானை தேடி வந்தேன், மயிலை தேடி வந்தைய எங்க. அப்ப நான் கேட்கறதுக்கு சொல்லிட்டு தானே மானை பிடிக்க முடியும். நான் மான் இல்லைன்னு நான் சொல்லவேன்ட்டேன். மான் இருக்கு, மானை நான் கொடுக்குறேன். இல்லை நான் கேட்கறதுக்கு பதில சொல்லிட்டு பிடிச்சிட்டு போ. எல்லா கோவிலையும் விபூதி கொடுக்குறாங்க. சரி ஆனா நீங்க ஏன் இப்படி கெட்டு போயிட்டீங்க? அவன் பேச்சு போறான், ஆமா போடுறீங்க உட்காந்துட்டு. ஆமா ஆமா ஆமான்னு அவன் ரொம்ப பேச மாட்டான். அவன் அதுக்கு பதில் சொல்லவா? சரிப்பா, அவன் உன்னை தான் கேட்டேன். 5 கோட்டை எல்லா கோயிலும் விருது வாங்குறோம் இல்ல. ஆனால் ஒரு சிவன் கோவில்ல மட்டும் இன்னமும் ஒரு மனுஷனுடைய இறைந்த சுடலை எரிச்சு அதோடைய சாம்பலை இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எந்த இடத்துல? எரிந்த பிணத்தின் சாம்பல் பிரசாதமாக தரப்படுகிறது. ஏன்னா நான் நினைச்சேன் காவக்காரன் நம்ம தடுக்கிறேன். ஒன்று நீ பேச சொல்லு. இல்ல ஒண்ணு இல்லை, ஒண்ணு அதை பத்தி ஒண்ணு கிடையாது. அதாவது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்களேன். பெரும்பாலும் தம்பி மணியனே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்ல ஒரு கூட்டம். இப்ப நாங்கெல்லாம் முருகனா வரும்போது 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த படம் கொடுக்குறதுக்கு ஒரு ஆளு, அந்த விரிப்பு எடுத்து போறதுக்கு ஒரு ஆளு, மைக் எடுக்கிற ஒரு ஆள், 3 நாள் 4 நாள் முருகனா வரும்போது இந்த மாதிரி வேடன் வரும்போது ஆள் இருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்றது பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா நாளைக்கு ஒரு நாடகம் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாடகம் இருக்கு இல்லையா? இந்த சூழ்நிலை வந்து நீங்க இவ்வளவு பேர் ரசிக்கிறீங்கன்னா அதுவே எங்களுக்கு பெரிய நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால அவரு நம்ம காவல் காக்கிறவர் வந்து நம்மளை வந்து சீட்டி பார்க்கிறார். அவ்வளவு, அதனால ஒண்ணும் கிடையாது. ஆனா கேட்ட கேள்வி அருமையான விஷயம். ஏன்னா உலகத்துல சிவன் கோயில், இப்ப மீனாட்சி கோயில் போனோம்னா பூத்தி கொடுப்பாங்க, அம்மன் கோயிலுக்கு போனா குங்குமம் கொடுப்பாங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனா செந்தூர் கொடுப்பாங்க, பெருமாள் கோயிலுக்கு போனா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு கோவில்ல, அது சிவன் கோவில்ல எரிஞ்ச புணத்தோட சாம்பலை அள்ளிக்கிட்டு வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதான் கேள்வி கேட்டுக்க
கேள்விக்கு பதில சொல்லியிருக்க. அப்புறம் ஊழல் மீசை கண்டுபிடிச்சாங்க. மீசை இந்த மீசையை வச்சாலும் ஒரு மாதிரி ஆயிடுறாப்பா. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், உள்ள நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட உள்ள. ஆனால் அந்த மீசை வச்சு வெளியில் வந்தோடனே ஒரு கேள்வி, ஒரு சமராது சட்டம். சரி, நான் வாழக்கூடிய நாடு இந்தியா. நான் வாழக்கூடிய நாடு இந்தியா. இந்தியாவோட தலைநகரம் இது டெல்லி. இந்தியாவை 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. கிழக்கு இந்தியா, மேற்கு இந்தியா. ஏன்னா மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்கு? எத்தனை மாநிலம் தெரியுமா? கிழக்கு இந்தியா, மேற்கு இந்தியா, வடக்கு இந்தியா, தெற்கு இந்தியா, மத்திய இந்தியான்னு பிரிச்சிருக்காங்க வசதிக்காக. இப்ப நம்ம கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு நம்மெல்லாம் வந்து தென்னிந்தியா. மத்திய இந்தியா அப்படின்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா இதெல்லாம் அடங்குறது மத்திய இந்தியா. இந்த மத்திய இந்தியாவில் மத்திய பிரதேசம் என்ற ஒரு மாநிலம் இருக்கு. என்ன என்ன மாநிலம்? மத்திய பிரதேசம். அந்த மத்திய பிரதேசத்துல உஜ்ஜயினி என்று ஒரு இடம் இருக்கிறது. என்னன்னா உஜ்ஜயினி. உஜ்ஜயினி, அந்த உஜ்ஜயினில ஒரு சிவன் கோவில் இருக்குது, மகா காளேஸ்வரர் திருக்கோவில். மகா காளேஸ்வரர் திருக்கோவில். அதாவது காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கடவுள். காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கடவுள். ரெண்டே ரெண்டு தான் அங்க. அங்க உள்ள அம்பாளுக்கு பேரு நித்திய கல்யாணி. மூலவர் லிங்கம் தான். அதே மாதிரி வெளியில உள்ள நுழையும் போது லிங்கம் தான் இருக்கு. இந்த லிங்கத்தோட மிகப்பெரிய அங்க சிறப்பு என்ன அப்படின்னா வேற எதுவும் கிடையாது. என்ன தலைவர்? ஒண்ணும் இல்லை, அருமையான கேள்வி. முடிச்சுக்கிறேன். அப்புறம் சக்தி பெருசா சிவன் பெருசா? இதானே இதெல்லாம் பெரிய அதிசயமான விஷயமா? உலக அந்த இதை கேட்டுக்குங்க, முதல்ல கேட்டுட்டு அப்புறம் கேட்கணும். இது எப்படி அப்படின்னா அந்த அந்த சிவன் கோவில்ல வரக்கூடிய பக்தர்கள் வந்து வேற எதுவுமே வாங்கி போக கூடாது. பூவு தேங்காய் அது கிடையாது. அந்த லிங்கத்துக்கு வெறும் மதுபானம் மட்டும்தான் அபிஷேகம். வீடு, பிராந்தி, சாராயம் இதைத்தான் கொண்டு போய் அந்த லிங்கத்துக்கு ஊற்றணும். இது கோயிலுக்குள் நுழையும் போது உள்ளன. கோயில் மூலவருக்கு என்ன அப்படின்னா முத நாள் எரிந்த பிணத்தின் சாம்பலை அள்ளிக்கிட்டு வந்து அப்படியே அதிகாலை லிங்கத்து மேல கொட்டிட்டு அப்படியே தீபாரதனை காமிச்சு என்னப்பாங்க பூரா காலேஜ் பிரெட் அம்மா என்ன பாருங்க மயக்கம் என்னமோ என்னமா தண்ணி விடுங்கப்பா. தண்ணின்னு பாருங்கப்பா. இன்னும் நம்ம மயக்கமா மாதிரி இருக்காரு. பிரசாதமாக தரப்படுகிறது. வரக்கூடிய ஆளுகள் பூரா புறத்தோட சாம்பலத்தை விபூதியா கொடுக்குறாங்க. ஆனா கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? விபூதி இல்லையா உலகத்துல? விபூதி இல்லை எங்கேயாவது இல்லாம இருக்கா? கிடையாது இல்லையா? விபூதி எல்லா இடத்துல இருக்கு. ஆனால் அங்கே வாழ்க்கையின் தத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்கு உபதேசம் செய்யறாங்க. எப்படி அப்படின்னா உலகம் என்பது விளையாட்டு மைதானம். உலகம் என்பது விளையாட்டு மைதானம். எங்கேயோ மனுஷன் பூமியில பிறக்கிறான். எங்கேயோ மனுஷன் பிறக்கிறான். நம்ம தாயும் தகப்பு, அதாவது நம்ம தாயும் தகப்புன அவங்க சந்தோஷத்துக்காக நம்மளை பார்த்தாங்க. அதான் உண்மை. யாரும் மறுக்க முடியுமா? ஏய் நீங்க உட்காருங்க, அது நல்லா நீங்க ஓட்டு பண்ணிக்கிறீங்க. நீங்க அமைதியா இருந்தா ஏதாவது பேச முடியும், ஏதாவது நாடகம் நடத்த முடியும். இப்படி கதை கதை நீங்க எல்லாம் போய் பேசிக்கிட்டு அப்ப நாங்க பேசுற யாரு கேட்கறதுங்க? ஏப்பா நீ வாப்பா. ஏய் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. ஒருத்தன் 20 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருந்தானா? சரி, பக்கத்துல இன்னும் 2 ஏக்கர் நிலம் எப்படியாவது வாங்கி போறோம்னு அந்த நிலத்துக்காரன் சண்டை போட்டு வாங்கிட்டானா? கடைசியா வாங்கி போட்டு அவன் நம்ம சந்தோஷமா சிரிச்சானா? பரவாயில்லப்பா 20 ஏக்கர் வச்சிருக்க, இன்னும் 2 ஏக்கர் சேர்த்து வாங்கி புரிஞ்சு இவன் சிரிச்சானா? அவன் நிலமும் சேர்ந்து சிரிச்சுச்சான். ஊரு இலவச பூரா நீ வாங்கி போறடா, கடைசியில் ஒன்னே நான் தாண்டா வாங்கி போட போறேன் 6 அடிக்குள்ள வச்சு நிலம் சிரிச்சுட்டான். அந்த மாதிரி வாழ்க்கையின் தத்துவம் உபதேசம் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம பெரிய பதவியில் இருக்கோம். நம்ம செத்து போன பதவி கூட வரப்போதா? வராது. ஒரு 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், விவசாய நிலம். நம்ம செத்து போன நிலம் கூட வரப்போதா? வராது. ஒரு 100 கிலோ தங்க நகை வச்சிருக்கேன் வீட்டுல, கூட வரப்போதா? வராது. இல்ல நம்ம செத்த நம்ம பொண்டாட்டி கூட சாக போறாளா? முடியாது. இல்ல நம்ம பெத்த பிள்ளை ஐயோ அப்பா எங்க அப்பா செத்து போன கூட சாக போறானா? ஒண்ணும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நிறைய நகை வச்சிருப்போம். ஆசைக்கு ஒரு 2 கிராம் ஒரு மோதிரம் செஞ்சு போட்டிருப்போம். ஆசைக்கு 2 கிராம் மோதிரம் நிறைய போட மாட்டான். இந்த 2 கிராம் மோதிரத்தை
செத்த உடனே வீட்டுல எடுத்து பார்ப்பேன் நம்ம ஆளு வரலைன்னு வச்சுக்க என்ன செய்வேன் கட்ட வரல வெட்டுவேன். என்ன காரணம் தெரியுமா அதாவது செத்து போயிடுறான் உடம்புல உயிர் போயிருது அப்புறம் எப்படி உயிர் இருக்க வரைக்கும் இந்த மோதிரம் போட்டு எடுத்த மோதிரம் செத்து போனே வரமாட்டேங்குது என்ன காரணம் உடம்புல 10 விதமான காற்று நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கு 10 விதமான காற்று நம்ம உயிர் வாழ்றோம் அப்படின்னா அதுக்கு பிராணன் என்ற காற்று வியாகரன் என்ற ஒரு காற்று இருக்கு கூர்மன் என்ற ஒரு காற்று இருக்கிறது அபானன் என்ற ஒரு காற்று இருக்கிறது தனஞ்சை என்ற ஒரு காற்று இருக்கிறது இப்படி 10 விதமான காற்று நம்ம உடம்புல இருக்கு நம்ம மலஜலம் போறோம் பாத்தீங்களா நம்ம பாத்ரூம் போறது கூட அது கூட ஒரு காற்று வேலை செஞ்சாதான் எல்லாம் வெளியேறு உடம்பு விட்டு அதே மாதிரி நம்ம பேசுறது நம்ம சாப்பிடுற சாப்பாடு செமிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு காற்று இருக்கு உயிர் வாழக்கூடிய அந்த காற்று பிராணன் என்ற காற்று வெளியேறே உடம்பு அசையாம இருக்கு ஆனா கூர்மன் என்றக்கூடிய காற்று வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது வேலை செய்யறதுனாலதான் இறந்த உடனே உடம்பு வீங்கி போய் கருப்பா போய் அப்ப வீங்கினதுக்கு ஒரு மோதிரம் வருதா வரமாட்டேங்குது நம்மால என்ன பண்றேன் சுடுகாடத்தை கொண்டு வச்சு அந்த மோதிரத்தை அங்கேயே 2 விரலை வெட்டி விட்டு விரலை வெட்டின விரலை கொண்டு வரணும் மோதிரத்தை கொண்டு வராங்க மோதிரத்தை தான் கொண்டு வர்றான் விரலை கொண்டு வரலையா இல்ல எங்க அப்பன் தானே எங்க அப்போட மோதிரம் தானே எங்க அப்பன் போட்டு விரலை தந்து விரலை வெட்டி கொண்டு வரல தானே ஏன் கொண்டு வர மாட்டேன்றேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க கடல்ல செத்து போற மீனையும் கம்மாயில சாகுற மீனையும் கருவாடுன்னு சொல்லி வீட்டுல வச்சு சாப்பிடுறேன் போட்டு செருப்பு அந்து வச்சுன்னா 10 நாள் கழிச்சு தச்சு போகுது அதையும் வீட்டுல வச்சுக்கிறேன் எங்க அப்பா செத்து போனாரு எங்க அம்மா செத்து போச்சு எங்க ஒரு 2 நாள் கழிச்சு போனா காலையிலே சொல்லிடுறேன் முதல்ல துக்கம் தான் சொன்னேன் இன்னார் இறந்து போறான்னு சொல்லி இப்ப அது கிடையாது இவன் இறந்து போறான்னு சொன்னா எதிர்த்தரப்புல எத்தனை மணிக்கு தூக்குறீங்கன்னு கேட்கிறேன் அப்படி ஆயிடுச்சு பல கோடி ரூபாய்க்கு நம்ம வீட்டை கட்டி வச்சிருந்தாலும் செத்தப்ப எங்க வச்சிருக்கேன் வீட்டுக்கு வெளியில குளிப்பந்தல் போட்டு அங்க கொண்டு வந்துட்டேன் ஆக மனித வாழ்க்கை என்பது மாயை இந்த உலகத்துல எல்லாமே பொய்யான வாழ்க்கையை உண்மையை நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க எதுவுமே நம்ம கூட வரப்போறது கிடையாது இருக்கிற நாளை சந்தோஷமா இருக்கணும் இந்த இருக்கிற நாளுக்குள்ள நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு அவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர் அவர் அந்த சாதி இவர் இந்த சாதி நாங்க பெரிய வெஞ்சது வெற்றி பேசிக்கிட்டே வீணா காலத்தை கழிச்சுட்டு போய் சேர்ந்துடுறான் யாரையாவது வச்சுக்க போறான உலகத்துல எதுவுமே கிடையாது ஆக இந்த பொய்யான வாழ்க்கையை மனுஷனுக்கு உணர்த்துறதுக்காக நேற்று மனிதனாக வாழ்ந்த ஒருவன் இன்று உன் கையில் சாம்பலாக இருக்கிறான் நேற்று உன் கூட சிரிச்சு பேசி விளையாண்டு வாழ்ந்த ஒரு மனுஷன் செத்து போன அவனை எரிச்சாச்சு அவன் இன்று உன் கையில் சாம்பலாக இருக்கிறான் இதை வாங்குகின்ற நீ நாளை மற்றொருவன் கையில் சாம்பலாக போகிறாய் என்ற வாழ்க்கையின் தத்துவம் அங்கே உபதேசம் செய்யப்படுகிறது உஜ்ஜயினி மகா காளேஸ்வரர் திருக்கோயில் இதுதான் உண்மை வாழ்க்கையில எதுவும் கிடையாது அவர் ஐயா கேட்டாரு சக்தி பெருசா சிவன் பெருசா சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை ஏன்னா சிவன் என்பது உயிர் சக்தி என்பது உடல் உயிர் இருந்தா தான் உடம்புக்கு மரியாதை வெறும் ஜீவன் மட்டும் ஆச்சுனாக்க சக்தி இல்லாமல் செயல்பட முடியுமா எது நடக்கணும் பேசணுமா சக்தி வேணும் ரெண்டுமே இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது சரியா அடுத்த ஏன் தங்க வள்ளி Thank you.
மாப்பிள்ளைய பார்க்க போறேன் மச்சா எங்க போறே நீ எந்த ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போறே இவரு நாரதர் மாதிரி நிக்கிறாரு மச்சான் 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 ஓடு ஓடு வைடா 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 ஓடு சரி ஏய் முத்துவேடு உன்னைய மாதிரி புரோக்கர்களை பார்க்கறதுல தமிழ்நாட்டிலே அல்ல என்னைய புடிச்ச கரகம் தொலைஞ்சு அது இருந்தா பாப்பமா நாட்டி கேப்பமா ஓடி வந்தா என்னப்பா நாரதர் கட்டியே இருக்கு ஏப்பா பொறுப்பான ஆளியா அங்க பொறுப்பான ஆளியாடுறா கூப்பிடி ஆளை கூப்பிடி அம்மன் இல்ல அப்ப ஐயா கொஞ்சம் நல்லா கையில் எழுத்து உட்கார் சாமி நம்ம புளியோதரை போட்டு தனியா தெரியுது எனக்கு ஏன் உனக்கு எச்சி வருதா தங்கச்சி நான் வருவீங்க ஏன் அவசரப்படுங்க வருவாங்கல்ல என்ன அவசரம் அவசரம் 10 மணில இருந்து நான் அமைக்க கிடந்தேன் இப்ப வந்து அடியே அடி சின்ன புள்ள அவை துடிக்க நெஞ்சுக்குள்ளே அடியே அடி சின்ன புள்ள சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள தங்கச்சி நம்ம இடத்துக்கு ஒரு வேடவர் வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார்? உன்னை தேடி வந்தாரா? என்னவா? உன்னை தேடி வந்தா நான் விடுவேனா? ஒரு மான தேடி வந்தாரா? நம்ம என்ன பேசிக்கிறதுக்கு அவங்க காதல பாருங்க. நீ உன் தங்கச்சிட்ட நீ பேசிட்டு இருக்க, நான் எங்க அண்ணன் நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஏதாவது இடைஞ்சலுக்கு போறேனாத்தா நீ கேளுதா அவனை கேளு. கருப்பா நீ ஏன் வர்றா? வேற ஒண்ணும் பேசலையா? விட்டா கருப்பனே கூட்டிட்டு போக சொல்லுங்க. அதுக்கு பேசாம அப்பா முடியா முடியாண்டி. ஏய் நீ ஒரு போய்க்க இங்க பேசுடா. தங்கச்சி நம்ம இடத்துக்கு மான தேடி வந்தாரா? மான பாத்தீங்களா? நான் மான பார்க்கலாமா? சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேமா.
மயிலை தேடி வந்து சொல்லுவேன் விடுஞ்சு வச்சு காலையில காசு வாங்கிட்டு போய் நான் சீட்டு பணம் கட்டணும் தாங்க முடிங்க நாடகத்தை வேணுங்க சரியில்லையே வருக வருக வேணுவரை வருக உமது வரவு நல்வரமாக இருக்கட்டும் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மையம் அப்படின்னு இருக்காங்க அதற்கிழங்கு என்னுடைய அண்ணனும் சரி தொழிலும் சரி நேருக்கு நேரம் விசாரிச்சுட்டு நீங்க தேடி எவ்வளவு சொல்ல பிரமான் இந்த இடத்துல யார் வேற இடத்துக்கு போய் தேடி பாருங்க அதற்கு முன்பாக அவரை எப்படி பேசி அனுப்பிடுறேன் பாத்துக்கிறேன் உங்களுக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கும் முத நாரதர் வந்தாரு குன்னி கிடந்தாருன்னு எங்களை இருக்க சொன்னேன் பால் பல்க சாமி உங்களை நல்ல கட்டது பாடி வந்தேன் வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடை போடு வேட்டையாடி விளையாடி விருப்பம் போல நடை போடு வீரமாக நடை போடு அடிக்கடி காட்டை சுற்றி பார்ப்பது என்னுடைய வழக்கம். இந்த இடத்துல மாலை பார்த்தேன், பார்த்த மாலை கையால் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. தொடர்ந்து வந்து ஓடி வந்த மாடு உங்களுக்கு சொந்தமான இடத்துல உள்ள நுழைஞ்சிருச்சு. மான் இங்கதான் இருக்கு, வேற எங்கேயும் போகல. மானை பிடிப்பதற்கு அனுமதி கொடுத்தால் போதும். வந்த உடனே தெளிவா சொல்லிட்டு நீங்க தேடி வந்த மான் இல்லை. அதற்கப்புறம் மானுடைய பெருமைகளை பத்தி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு சிறந்த வீடு இருக்கு, என்ன இருக்கு? மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும். வேட்டையாடக்கூடிய தத்துவமே அதுதான். கொண்டு வா அல்லது கொண்டுருவான் இருக்காங்க, இதோட பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா அடிச்சாவது பிடிச்சிருக்கணும். எதையுமே பண்ணாம என்கிட்ட பேசி என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலா வேறு வனத்துக்கு போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்க மானுக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையோ? அடே அப்பா, குளிப்பட்டு பிடிக்கலாம், சரவச்சு பிடிக்கலாம், அடிகுடுத்து பிடிக்கலாம், கைக்குறியாட்டு பிடிக்கலாம். கதையாலை அடித்து பிடிக்கக்கூடிய சக்தி எங்க இருக்கு. சரம், வாலி, கனை, பகனி, வண்டு, கதிரம், கங்க மத்திரம், மத்திரம், கோல், சிறுமுகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான கலை கையில் இருக்கு. ஆலீனம், மண்டலம், மகாமண்டலம், பிரார்த்தனை, பைசாசம் பண்ணக்கூடிய 5 விதமான வழிமுறைகள் எனக்கு தெரியும். இவ்வளவுலாம் தெரிஞ்சன்னா உங்ககிட்ட வந்து பக்குவமா நிதானமா மாலை பார்த்தேன், ஆசை வச்சேன், துரத்தி வந்தேன், ஓடி வந்த மாதிரி உங்களுக்கு சொந்தமான இடத்துல இருக்கு. இதை பிடிக்கிறதுக்கு நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க. இதை நீங்க பிடிக்கிறதுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க.
அப்படின்னாக்க மான் வரலாக்க வந்து அப்படி நீங்க சொன்னா நாங்க கேட்டு போணுமா? நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிட்டு இருக்கோமா? ஏன் வந்த மான குடுக்குற உங்களுக்கு என்ன வருத்தம்? வந்த மான குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கல்ல நீங்க என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? இருக்கிற மானத்தான நான் கேக்குறேன். இல்லாத மான கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஏமா மான் வரலன்னு எப்படி சொல்றேன்? மான் வந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்க? பார்த்தது நான் பார்க்கல இல்ல. நீங்க பாக்கலங்க மான் வரலன்னு அர்த்தமா? நீங்க பார்த்ததுக்கு மான் வருதுன்னு அர்த்தமா? இந்த பேச்சு என்கிட்ட பேச கூடாது. இந்த சவடால் என்கிட்ட பண்ண கூடாது. ஏன்னா உங்க நம்மட சட்டமா? ஆணு மாத்துக்கிறீங்க பொம்பளை பிள்ளைய அட கொடுக்கமா பேசிக்கிட்டு நான் இருக்கீங்க. கேட்ட கொடுத்துருங்க. என் குணம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையா சொல்றேன். பாப்பா இந்த இடத்தை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. நான் போறத குத்துறேன். இல்லைனா இருமா. பின்னங்கால் பெடலில தெரிக்கிற அளவுக்கு ஓட வச்சிருவேன். நான் என்ன கேக்குறேன்? இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் அங்க குடியிருக்க வந்திருக்கேன். ஏன் வேலை முடிஞ்சா போய்கிட்டு தான் இருக்க போறேன். நான் வந்து என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? இருங்க. ஏன்னா உங்கடமா? ஆமா எங்கடமா? மக்கள் உங்க மக்களா? ஆமா எங்க மக்கள். நீங்க வச்சதாங்க சட்டமா? நான் வச்சதான் சட்டம். நீங்க பேசுறத பேச்சா? நான் பேசுறத பேச்சு. நான் பிரச்சனை முடிவு கொண்டு வரேன்ப்பா. ஏன்னா உங்கடா? ஆமா. மக்கள் உங்க மக்கள் தானே? ஏன் மக்கள்? இவங்க சொல்றாங்க. நான் சொல்றாங்க. இவங்க மக்கள் எங்க மக்கள் நாங்க வச்சதான் சட்டம். நாங்க என்ன வேணாலும் இங்க பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க. இதே மக்கள் நான் ஒரு சுத்தி கேட்கலாமா? கேளுங்க. இவ்வளவு ஆளுங்க இல்ல, யாராவது ஒரு 2-3 நாள் எந்திரிச்சு ஏப்பா நீ தேடி வந்தது இங்க கிடையாது, நீ தேடி வந்தது இங்க கிடையாது, பொம்பளை பிள்ளை எங்க பொம்பளை பிள்ளை எங்க பொம்பளை பிள்ளை மம்பளுக்காம தேவையில்லாம இடத்துக்கு காலி பண்ணி வேற எங்கேயா போய் பாரு, நீ தேடி வந்தது இங்க கிடையாது இல்லைன்னு சொல்லி 2 ஆளை சொல்ல சொல்லு. என்ன இப்படி கம்முன்னு உட்கார்ந்துருக்கீங்க? இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா அவர் என்ன நினைப்பாரு? நான் நியாயமா தானே சொல்றேன். உங்க இடம் உங்க மக்கள் நீங்க வச்சதான சட்டம். அப்ப ஊரோட ஒண்ணு கூறீங்களா? நான் ஒண்ணு கூடலம்மா. யாராவது இருங்க. சரி ஐயா, நீங்க கூட எனக்கு ஆதரவா இருக்கலாம்ப்பா. எங்க உங்க 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 மக்கள் பூரா பொம்பளை பெண்கள் நிறைய இருக்காங்கல்ல, என் தாய்மார்கள் எனக்கு ஒரு 2 ஆளை சொல்ல சொல்லியா? பேச்ச வரீங்க. என் தாய்மார்கள் எனக்காக விடிய விடிய உட்கார்ந்துருக்காங்க. நான் என்ன காட்டு கத்துக்கிறதுனாலும் பேசாம உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா என் மேல உண்மை இருக்கு, என் பக்கம் உண்மை இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னதான் ஆண்கள் எனக்கு ஆதரவாக பேசலைனாலும் நான் என்னைக்குமே தாய்மார்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அது சரி. ஒரு சபையில எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஒரு பெண் இருந்தால் தான் சபை முழுமையடையும் அப்படின்னு கேட்கறதுக்கு நான் சொல்லவே இல்லை. இருங்க, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள்ல பார்த்து நான் இருக்கிறேன். நீங்க எல்லாம் என்னுடைய மக்கள். நான் யாரு? எல்லாருமே எனக்கு சொந்தம். நான் கேட்கிறேன், என் தாய்மார்கள் எப்பயுமே உண்மையை தான் சொல்லுவாங்க. இதோ நிக்கிறாரே இவரு அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு பார்ப்பதற்கு அப்பாவி போன்று தோற்றமளிக்கும் இவர் தான் பல வேலைகளை செய்யக்கூடியவர். இவர் சொல்றாரு மான் இங்கதான் இருக்குன்னு. இவர் தேடி வந்த மானு இங்க இருக்கு அப்படின்றத யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு நீங்க ஆதரவா பேசுறீங்கன்னு அர்த்தம். இருக்குன்னு சொன்னீங்கன்னா பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். காலையில கொண்டு போய் இட்லியை சுத்தீங்கன்னா கண்ணங்கரையும் தான் வரும். அதனால யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இப்ப இருங்க, இப்ப இதே நான் கேட்கிறேன், இப்ப நீங்க கேட்கமா இருமா. இப்ப 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 இவங்க கேட்டாங்க பூரா பொய்யா சொல்லிக்கிறீங்க. இட்லி போனா கண்ணங்கரையில வருமா? உங்க மக்கள் நீங்க வச்சதுதான் இங்க சட்டம் சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு வந்து சொல்லியாச்சுல. இப்ப நான் கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன் எல்லாத்தையும். நான் யாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் யாரை தேடி வந்திருக்கேன் விஷயம் உங்களுக்கு தெரியுமில்ல. நான் தேடி வந்து இருக்காதையா சத்தமா சொல்லுங்க. எங்க இருக்கு? எங்க இருக்கு? இதெல்லாம் நிக்குதா? எங்க நிக்குது? ஏன் கண்டு கொண்டு போய் பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. ஊரோட சேர்ந்து போய் சொல்றீங்க அப்படித்தானே? கிடையாது கிடையாது, ஓங்கி பேசுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவங்க எல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் குடும்பம் நம்ம பகை முன்னாடி உள்ள பகை அப்புறம் போய் சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் எத்தனையோ வேடுவர் பார்த்திருக்கேன். நான் உங்களை மாதிரி சதீசன கூட்டத்துல இப்படி பார்க்கல, சரிஜன கூட்டத்துல இப்படி பார்க்கல, கதை கேட்கல. Come on,
நம்ம எதுக்கு வெட்கப்படணும்? ஏன் வெட்கப்படுறது? எதுக்கு வெட்கப்படுறது? பாருங்க, காரியம் பெருசா வீரியம் பெருசா? எனக்கு காரியம் ஆகல. நீ கேட்கறதுனால எனக்கு வெட்கம் இல்ல. நான் என்ன சொல்றேன் புரியுதா? மாநில மறுபடியும் இத்தனை பேரை வச்சு சொல்றேன். என் மக்களே சொல்லிட்டாங்க. மாநில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? ஆண்களும் சொல்லிட்டாங்க. உங்களை போய் நம்மளே பாருங்க. தாய்மார்களும் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றது என்ன? இப்ப நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். நான் இங்கதான் இருக்கு. ஏன் தர மாட்டேன்? கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? நான் கொடுக்க மாட்டேன். கொப்பை விட்டு சொல்றா? ஆமா. ஓடி வந்து மாடு கொடுக்க முடியாது. சவால் பேசுறேன். காட்டுல தெரியற மானுக்கு நீங்க சொந்தம் கொண்டாட முடியுது. நான் எதுக்கு இல்லாத மாடு இருக்குன்னு சொல்லணும்? காட்டுல மொத்தமா திரிஞ்சிருந்தா நான் பாத்துட்டு என் மாடு போயிருப்பேன். ஒத்தையில நிக்கிறப்பா. ஐயோ பாவம். தனியா இருக்கு. இது மேல படிக்க ஆடு நடையிலன்னு ஓனாய் வருத்தப்படுதான். அப்படி இல்லம்மா. நான் ஒத்தையில நிக்கிற ஒரு மாடு ஒரு சிங்கம் பார்த்தா என்ன செய்யும்? ஒரு புலி பார்த்தா என்ன செய்யும்? அதுவும் கிடைக்கும். ஒரு நரி பார்த்தா என்ன செய்யும்? அந்த மாதிரி எது நடந்துட போட்டாக்கா வந்து நான் காப்பாத்தி நல்ல விதமா பாத்துக்கிறேன். நான் நீங்க கூட்டிட்டு போய் நல்ல விதமா பாத்துக்கிறீங்கன்னு எப்படி நான் நம்புறது? எங்கட நம்ம வசதி நம்ம 5 மணிக்கு சொந்தமான குடும்பம், பெரிய புல் மேடு இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லா வசதி இருக்கு. நல்லவங்க பாத்துட்டு உனக்கு என்ன வருதா? அப்படி இருக்கிற இடத்துல மான் இல்லையா? மான் இல்லையா? ஐயா நான் சொல்றேன், 1 கோடி மான் கூட இருக்கட்டுமே, இந்த ஒத்தமானுக்கு சமமாகுமா? நான் கேள்வி ஒத்தமானுக்கு சமமாகுமா? சரி நான் கேக்குறேன். காட்டுக்கு தான் வருவீங்க. ஆமா. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிங்கத்தை பிடிச்சிக்க வேண்டியதானே? எனக்கு தேவையில்லை. ஒரு புலியை பிடிச்சிக்க வேண்டியது தேவையில்லை. கடிச்சு வச்சிரும் பயம். இதத்தான் பார்த்தேன். மானை பத்தி தெரியாம இருக்கிறீங்க. ஆகட்டி எட்டு தலையாட்டு, ஆகட்டி எட்டு தலையாட்டி, நீ ஆட்டி வைக்க போறேன் பேட்டி. ஆகட்டி எட்டு தலையாட்டி
சரியில்லை நான். யாரு உங்க வேட்டை தெரிய சரியில்லை. எப்படி சொல்ற வேட்டை சரியில்லை? வேட்டையாட தெரியல. தெரியாம கிடையாது. வேணும்னா சொல்லுங்க. எங்க அண்ணன் 7 பேர் இருக்காங்க வேட்டையாட தெரிஞ்சவங்க. நல்லா குட்டியோ நொடப்போ புடிச்சு தரையில எடுத்துட்டு போங்க. எங்களுக்கு தேவை கிடையாது. சொட்டவள குட்டி மாதிரி பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்க எதுக்கு மாலை வேற எங்க தேடி போகணும்? ரொம்ப அவசியம் எனக்கு. நாய் மட்டும்தான், வேற செயல்ல ஒண்ணுமே இல்ல. அப்படி கிடையாது. இங்க பாருங்க, இவங்களுக்கு இந்த வேற ஆதரவு வேற. ஏமா உலகத்துல எவ்வளவு பெரிய திறமையான ஆளா இருந்தாலும் வாய்ப்பு என்பது கிடைச்சா தானே அப்படி திறமை வெளியே தெரியும். அது வரைக்கும் தெரியுமா? அந்த மாணவருக்கு வாங்கிய பாப்பியா சட்டம் பேசுறேன், சவுடால் பேசுறேன், ஓ சவுடியும் அப்பா பேசு. வாய் எதுக்கு ஒரு வாய்? ஓடி வந்த மாணவருக்கு சொல்றேனே நீங்க ஏதாவது கொடுக்க முடியாதுன்னு இந்நேரம் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? நல்ல வேடுறா இருந்தா சிவ மூஞ்சில படிக்க மாட்டே போயிருக்கணும். எதுக்கு இல்லையா? மானா பிடிச்சா அழகா வீடு பண்ணிருக்கணும். சரி, எதுவுமே முடியல, சும்மா வாய்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி அது தெரியுமா? வெக்கமா இல்ல? நான் எப்படி அது தெரியுமா? சூடு இல்ல, படுக்க ரோசம் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன்ல, சூடு இல்ல இல்ல, சொரணை இல்ல இல்ல. எதுக்கு சூடு சொல்ற? நமக்கு தேவை நம்ம மானு இல்லைன்னாத்தான் வேற எங்கேயாவது போகணும், தேடணும், கொள்ளணும். மாடு பக்கத்திலே வச்சுக்கிட்டு நீ மானு இல்லைன்னாக்கா 1000 சவடா பேச. நான் தெரியுமா, உலகத்திலே பொம்பளைகிட்ட வந்து நான் கோவப்பட மாட்டேன். தெரியுமே. ஏன் தெரியுமா? பெண்களை நம்ம கோவப்பட்டோம்னா நம்ம தோத்து போவோம். பெண்களோட மனசு எப்படி தெரியுமா? மிஞ்சினா கெஞ்சினா மிஞ்சிடுது, கெஞ்சினா மிஞ்சிடுது. இதான் உலகத்துல. ஏப்பா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறேன். வீட்டுல பொண்டாட்டியே இருக்கா, பொண்டாட்டி வீட்டுல சமைச்சு போடுறா, அது உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, ஒண்ணும் இருக்காது, நமக்கு தெரியும். ஆனா என்ன பேசுவான்? எப்படிமா நேற்று கூட இந்த மாதிரி சமைக்கிறீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு இப்படி ஒரு ஆளு? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்னவா? அதாவது உப்பு இல்லைன்னா உங்களை மாதிரி எப்படிமா அப்படி சமைச்சு அப்படி சொல்றவங்களை கூட நம்பிடலாம். இல்ல என்னடி இவ்வளவு உப்பு போட்டு வச்சிருக்க, நீங்க பொம்பளை தானா அப்படி திட்டுவாங்க பாருங்க. சரி, அவங்கள கூட நம்பிடலாம். ஆனா சாப்பிட்டு எந்த ஒரு உணர்வுகளுமே மூஞ்சில பிரதிபலிக்காம ஒரு தெரிப்பேன் தெரியுமா? சரி, அவனை மட்டும் நம்ப கூடாது. அதாவது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க, உப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உணர்வுகளை பிரதிபலிக்காத ஆள் வந்து நம்ம கணக்கு கிடையாது. நான் எப்படி தெரியுமா? பெண்களை மதிக்கிறேன். என்னப்பா நம்ம வந்து பெண்களை மதிக்கிறதுனால வேணுமா? அப்ப பெண்கள் என்ன பேசினாலும் நீங்க உதுக்குறீங்க. அப்படி கிடையாது. இந்த இடத்துல அதுதான் சொல்லியிருக்காங்க ஊர்ல, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுற மாதிரி பொறுப்பா நின்று உங்களோட மானம் வாங்கணும் இருக்காங்க. இதுதான் ஊர்ல சொல்லியிருக்காங்கன்ற. மணமட்ட பையனுக்கு பொண்ணை கொடுக்கணும்னு. மணமட்ட பையனா யாரு? உங்களை பாருங்க, கேளு கேளு, எப்படி கேளுங்க. மணமட்ட பையன் இருக்கணும், எங்க இருக்குன்னு ஒரு பொண்ணை இங்க கேள கவனிக்கிறியா? ஒரு மாப்பிளைய நீங்க இருக்க மண்மட்ட பெண் சொல்லி பேசுவாங்க. ஆனா இதுல எவ்வளவு விஷயம் அடங்கி இருப்பாருங்க. ஒரு பொண்ணை ஒரு ஆம்பளை நம்பி இப்ப நான் இருக்கையா என்னை நம்பி ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க. அவ பிறந்த இடம் வேறு வேறு, என்னை இப்ப நம்பிக்கை வந்திருக்கா. ஆமா, அப்ப வந்த கும்பலை எந்த மாதிரி உருப்படியா பாக்குறேன். ஒரு காப்பி உரத்து இல்ல, ஒரு டீ உரத்து இல்ல, கதையை சொல்றேன். எந்த மாதிரி பாக்க தெரியாதா? ஒண்ணு தெரியாது. ஆனா சவுடார் பாரு வீட்டுல வீட்டுல இந்த அம்மா உனக்கு ஒரு டீ எப்படி கொண்டு தெரியுதான்னு கேட்டாங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டுல எங்க அம்மா தான் எல்லாம் பாப்பாங்க, நாங்க எந்திரிக்கவே மாட்டோம். நான் வைக்கிற புளி குழம்புக்கு அந்த புளிய குழம்பு அடிமை தெரியுமா? 25 நாய் செத்து போச்சு எங்க ஊர்ல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அப்படி அந்த நேரத்துல அந்த காப்பி டீ சரியில்லாம போது ரோசப்பட்டா, ஒரு டீக்காகவும் காப்பிக்காகவும் சாப்பாடுக்காகவும் பணத்துக்காகவும் ரோசப்பட்டோம்னா இந்த பொம்பளை நம்ம நம்பி வந்து என்ன மரியாதை இருக்கு? எவ்வளவு பிரச்சனை வீட்டுல. இந்த அம்மா சொல்ல வீட்டுல என் மகன் ஒரு சில விஷயங்களை குணம் பத்தாது. இதை கேட்டா என் மகனுக்கு ஒரு சில விஷயங்களை குணம் பத்தாது. ஆனா என் மருமை என் தங்க, இந்த மருமக பையன் பேசுறது எப்படி? என் மருமக தங்கம், என் முன்ன அதை இதை செஞ்சான்னு நல்ல விதமா பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அது ஒரு குழந்தை கட்டியை கொடுத்து நல்ல விதமா பார்த்துக்கிட்டு அந்த பொம்பளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்றது யாரை வச்சு சொல்லுங்க? இப்ப நீ சொன்னதுக்கெல்லாம் உன்னை கோவப்பட்டு சொன்ன போட்டு அடிச்சு உங்க அப்பா ஒரு விரட்டி வரேன்னு வச்சுக்க, நல்லா இருக்குமா? அப்ப ஒரு பெண்ணை வாழ வைக்கிற விஷயத்துல, பெண்ணை வாழ வைக்கிற விஷயத்துல ஒரு ஆண் தனக்காக குழந்தை பத்து தனக்காக வாழ்ற ஒரு பெண்ணுகிட்ட மறுமட்டியா இருக்க தவறா கிடையாது. மறுமட்டியா இருந்த குடும்பம் இருமா, நீ தான் சொல்ற மறுமட்டி. யாரோ ஒருத்தவங்களை பத்தி சொன்னேன், நான் உண்மையா சொல்றேன். அனுப்பி விட்டேன்னா உங்க வீட்டுல என்ன
ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரு ஆம்பளை நமக்காக வந்த பொம்பளைக்காக நம்மளுக்காக பிறந்த பத்த ஒருத்திய அவரோட வாழ்க்கை முழுவது அவளை அனுசரிச்சு குடும்பம் நடத்துறது தவறா? அதெல்லாம் இங்க வாழ்க்கை, அதெல்லாம் உண்மையான வாழ்க்கை. அதெல்லாம் அப்ப இப்ப என்ன தெரியுமா, என்னதான் பொண்டாட்டி வந்து புருஷனாரு அடிச்சு துன்புறுத்தினாலும் சரி, பெத்தவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, வேற வழி இல்ல, முட்டா பை சொல்றோமே, நாளைக்கு நம்ம ஏதாவது பேசி விட்டோம்னா நம்ம பிள்ளைய பொண்டி வச்சு சித்திரவதைப்படுத்துவானே, முழிக்கிற மொழியே சரியில்லை. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையாது. ஆனா ஏதாவது சொல்லிவிட்டோம்னா நம்ம பிள்ளைய போட்டு சீரழிச்சிருவானே அப்படின்ற காரணத்துக்காக உங்களுக்கு எல்லாம் பயம் இருக்குதா, பெத்தவங்க வேற வழி இல்லாம அப்படி சொல்லி தெரியும். ஆண்கள் வந்து மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி எப்படி தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த மாதிரிதான் பெண் என்பது அப்படிதான். ஒரு பெண் குத்து வழக்கு சொல்றேன், பெண்ணை ஒரு பெண்ணை குத்து வழக்கு சொல்றேன். அதாவது ஒரு பெண் மனம் வந்து சரியா இருந்தால் ஒரு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. பெத்த தாய், அதாவது சொல்லுங்க, ஒரு பழமொழி சொல்லிக்க தெரியுமா, வாய் இருந்தா வாழ சொன்னா இல்லாட்டி வந்துட சொன்னான்னு சொல்லி. எதுக்காக சொன்னேன்? வாய் இருந்தா வாழ சொன்னா இல்லாட்டி வந்துட சொன்னா. நம்ம பொம்பளை அனுப்புறோம்னா அந்த வீட்டுல நம்ம எப்படி நம்ம மகளை அந்த தாயின் தரப்புல வச்சு நல்லா பார்க்க நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர மருமகளை நம்மளும் மகளை வச்சு பார்த்துக்கிறேன். இப்படி பாக்குற வரைக்கும் எந்த குடும்பத்துல பிரச்சனை வருமா, ஊருக்கு மாமியா மருமகள் பிரச்சனை தாங்க முடியல, அதே பிரச்சனை. இவ்வளவு நேரம் இருந்துட்டு மானமான்றதை பார்க்க போனா அப்புறம் என்ன மான் எப்படி விடுமான் எப்படி இருக்கும் அப்படி அந்த தம்பிட்டே என்னது கயாத கானகத்தே காயாத கானகத்தே உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போக போறேன். பொண்ணா பிறந்தா நம்மளே கிட்டே கழுத்தை நீட்டிக்கிறே பொண்ணா பிறந்தா அவளை கிட்டே கழுத்தை நீட்டிக்கணும். அதை ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கிறேன். காதல் பார்க்கிற வழி உனக்கு காதல்
என்னடா ஏன் அழுகுற? கையை பிடிச்சிருக்காங்க. கைய பிடிச்சாடா? நான் இருக்கேன் இல்லையா? ஏய், அண்ணா, தங்கச்சி யாரா இருக்கும்? என்னதா? போலாம். என்னை எப்படிப்பட்ட ஆண்களை பாதுகாப்பா வச்சு போய் போறீங்க தெரியுமா? போய் வீட்டுக்கு கூட்டி போய் சாணி தட்ட விடுங்க. பூரா பொய் சொல்றாங்க. சரிம்மா, அண்ணா, நம்ம முருகனை வணங்கிடுவோம். முருகன் வணங்கி எந்த குறை இருந்தா கந்தன் குறை இருக்கக்கூடாது. வணங்கிடுவோமா? முருகா, கந்தா, மனம் படைத்தேன் உன்னை, நினைப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை, நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. வள்ளி, வேடனாக வந்தவன் நானே. ஆதியிலே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டது. யாம் நடத்திய விளையாட்டுகள் இதுவும் சுவாமி பிராணநாதன் எல்லாம் தங்களுடைய உடையா தேங்காய் உடைச்சு ரெடியா வச்சுக்கையா. ஒரு நான் தேங்காய் தான் ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? தாரத்தில் இரண்டாவதாக இருந்தால் தரத்தில் முதலிடம் வந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். காதல் திருமணத்திற்கு ஆதரவு தரும் வகையில் உலகத்தில் ஜாதி மதம் மொழி இன பேதம் இல்லாமல் மக்கள் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்ற காரணத்தாலே கந்தனின் வாழ்க்கையிலும் காதல் மனத்திற்கு இடம் உண்டு என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ள இன்று முதல் உலகத்தோடு அனைவரும் வள்ளி தெய்வயானை நடக்கட்டும். கண்டுகொண்டே வந்தது யார் என்று கண்டுகொண்டே வண்ணமயில் அடித்து உண்டே கண்டுகொண்டே விழுந்த இடத்தில் மருக மரவோ சிரித்த முகத்தை அந்த முகத்தை நினைக்க நினைக்க துடித்து விழித்து இருக்கும் முருகன் நன்கு வரவோ கண்டுகொண்டே வந்தது யார் என்று கண்டுகொண்டே சரியாவரில்லா முருகானி எவரும் இல்லை ஐயா. ஒரு சூட வேண்டி காட்டுவதற்கு இங்கு இல்லை ஐயா.
எழுவ நாட்டாமை அவர்கள் பரமனையாக சால்வை விட்டு மணி காரணத்திலிருந்து சம்பளம்